இங்கு வாழ வந்த அனைவரும் நம்மை ஆண்டு கொண்டு நம்மளைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டோன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலுமே நம்மளை வாழ வச்சது, வாழ வைக்க போறது, நம்ம அடிமைத்தனத்திலிருந்து புரட்சி பேச வைப்பது எல்லாமே நம்ம ஐயா நம்மாழ்வார் மட்டுமே. நமக்கானது மட்டுமில்ல, இனி வரப்போகும் தலைமுறைக்கு இயற்கை விவசாயத்தின் அவசியத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. ஐயா மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு அம்மை போட்டுச்சுனாலோ இல்லை எந்த ஒரு விஷயத்துக்கும் வேப்ப இலை முக்கியமான இடத்துல இருக்கும். அந்த வேம்புடைய காப்புரிமையை வாங்கி தந்தது நம்ம ஐயா தான். இயற்கை விவசாயத்தை பத்தி அவர் மக்கள்கிட்டேருந்து கத்து அதை திருப்பி தவறான வழியில உணவு முறையில போய்கிட்டு இருக்க அடுத்த தலைமுறைக்கு அதே மக்களுக்கு அந்த விவசாயத்தை சொல்லி கொடுத்தவரும் நம்ம ஐயா தான். இன்னைக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்க அந்த சோழ மண்டலம் இன்னைக்கு பாதுகாப்போட இருக்கிறதுக்கு காரணமும் நம்ம ஐயா மட்டும்தான். நம்மாழ்வார் ஐயாவுடைய நூல்களை படிக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளோட உணவு எப்படி சாப்பிட்றோம், நம்ம எப்படி உணவு சாப்பிடணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, நம்ம மரம் வைக்கிறது, அந்த காடுகள், அதோடைய பயன்பாடு எல்லாமே நம்மளுக்கு ஒரு புரிதலோடையே வந்துடும். ரொம்ப எளிமையா நம்ம தாத்தா பாட்டி கதை சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்களோ அதே மாதிரி சொல்லியிருப்பாரு. இன்னைக்கும் பருவமழை பொய்த்து போறதுக்கு காரணமும் அங்கு மரங்களே இல்லை, எல்லாம் தேயிலை செடிகள் பயிரிட்டதுனால மண்ணுக்கான அந்த வேர் இல்லை அப்படிங்கிறத மக்களுக்கு ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போயிட்டாரு. இருந்தாலும் கூட நம்ம மரத்தை வெற்றோமே தவிர மரத்தை வளர்க்கல. இனியாவது மரங்களை அதிகமாக வளர்ப்போம், மண்ணை காப்போம், ஐயாவின் புகழை போற்றுவோம், புகழுவோம்.